நல்ல நிறைஞ்ச சாந்தி இருக்கிறத எத்தனை தாரித்திரமா இருந்தாலும் சமிருத்தியா இருக்கிற மாதிரி இருக்குமா? கோடிக்கணக்கில் ரூபாய் டெபாசிட்ல இருந்தாலும் சாந்தி இல்லாட்டா சமிருத்தி இல்லாத மாதிரி போராது 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 தோணும். இந்த சமிருத்தி இது எப்படி வந்தது, சாந்தி எப்படி வந்தது? பகவான் சொல்றார், குரு பரிபூர்ணமா நம்மளை அனுகிரகம் பண்ணி விட்டார். அதனால நம்ம சாந்தமா இருக்கோம். சிந்தாமணின்னு ஒரு ரத்னம் உண்டு. அந்த சிந்தாமணி ரத்னம் எதை தொட்டாலும் அதை சொர்ணமாக்கும். ஆனா சிந்தாமணி ரத்னத்துக்கு எதை தொட்டாலும் அதை சிந்தாமணி ஆக்கிறதுக்கு இருக்கிற கழிவு இல்லை. சிந்தாமணி தொடரத்தையெல்லாம் தங்கமாக்குமே தவிர தொடரத்தையெல்லாம் சிந்தாமணி ஆக்காது. ஆனா சத்குரு தொடர வஸ்துக்களை எல்லாம் தன்னை போலயே ஆக்கி தீர்த்துடுவார். சிஷ்யனை தானாவே ஆக்கி தீர்த்துடுவார். அதுதான் சத்குருவோட சந்நிதியோட வைபவம், சத்சங்கத்தோட வைபவம். சத்சங்கம் மாதிரி எளிஷா ஒரு ஜீவனுக்கு கரையேறதுக்கு வேற மார்க்கமே கிடையாது. நீங்க சாஸ்திரம் எல்லாம் படிக்கணும், அப்புறம் தான் ஞானம் கிடைக்கும்னா சாஸ்திரம் படிக்க எத்தனை பேருக்கு முடியும்? இல்ல நீங்க யோக சாதனைகள்லாம் பண்ணணும், சீர்ஷாசனம் பண்ணணும், முடியுமா? 10-20 வயசுலயே முடியாது, 80 வயசுல சீர்ஷாசனம் பண்ண முடியுமா? அப்ப டைரக்டாவே அப்புறம் வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ போய்விடலாம் அப்பவே. அப்போ யோக சாதனைகள் முடியாது. இனி ரொம்ப எளிச்சுன்னு சொல்றா ஜபம், அது கூட எத்தனை பேர் பண்றா? 4 பிராവശ്யம் மாலையை உருட்டுவாளா இருக்கும், அதுலயும் பாதியும் ஜபிக்க மாட்டான். அப்ப இந்த ஜீவனோட பிரயத்னத்தினால ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும்னு இருந்தா இந்த ஜீவன் பிரயத்னமும் பண்ணாது, சரியா பிரயத்னமும் பண்ணாது, அந்த பிரயத்னம் பிரயோஜனப்படவும் செய்யாது, அது உபயோகப்படவும் செய்யாது. ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஜபிப்பாளா இருக்கலாம், டிவிக்கு முன்னாலேயே மாலையை வச்சுன்னு உட்கார்ந்து இருப்பா. சிலப்போ ஜபிக்கிறதோட நன்னா அதெல்லாம் உள்ள போகும். அப்போ இந்த ஜீவனோட பிரயத்னத்தை நம்பப்படாது. பகவத் சாட்சா்காரத்துக்கு ஜீவ பிரயத்னத்தை நம்பினா பொழைச்சிக்க முடியாது. முதல்ல நம்ம நிரூபணம் பண்ணணும். பகவான் கிட்ட சொல்லணும், பகவானே நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ கரையேத்து. பகவானும் என்ன சொல்ற, நீ ஒன்னும் பண்ணாம இரு, நான் கரையேத்துறேன். நீ ஏதாவது பண்றேன்னு நினைச்சா என்னால கரையேற்ற முடியாது. ஒன்னும் பண்ண மாட்டேன்னா லௌகிகமாவும் பண்ணப்படாது. அப்ப சரணாகதி அப்படிதான். பகவானுக்கு சரணாகதினா கர்த்திருவத்தை பூர்ணமா அவன் காலில் வைக்கணும். பகவான அப்படி பிடிச்சுக்கணும். ராமகிருஷ்ணன் சொல்றார், நாகம் நாகம் துவம் துவம் அப்படின்னு ஜபிச்சுன்னு இருப்பேன். நான் இல்லை நான் இல்லை, பகவானே நீதான் இருக்க. இதுதான் சரணாகதியோட மந்திரம். கபீர்தாஸ் சொல்றாரு, இத தூ தூ கர்த்தா தூ பயா முஜுமே ரஹீனஹூ, எல்லாம் நீதான் ஒன்னையே சொல்லிண்டே இருந்து நான் இல்லாம ஆயிட்டேங்கிறார். அப்படி பகவானால நிறைக்கணும் ஜீவிதத்தை.